ரவிக்குமார், என்ன சிக்கல் இதில்? மாநில அரசு நினைத்தால் இதை நடத்தலாம் அப்படின்னு திரு அன்புமணி சொல்றாரு. அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீட்டை எப்படி கொடுத்தாங்கிற கேள்வியை முன்வைக்கிறாரு. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? தொடர்ச்சியாக இது குறித்து நிறைய பேசிட்டு இருக்கிறீங்க, ஆய்வுகள் நடத்துறீங்க. இந்த சிக்கலை எப்படி பார்க்குறீங்க? இது சென்சஸ் தான் ஒரே தீர்வுன்னு பார்க்குறீங்களா? மாநில அரசாங்கங்கள் ஒரு சர்வே எடுக்க முடியாதா? அதில் திரு அன்புமணி அவர்கள் சொல்றதுல ஒரு தவறு இருக்கு. அதாவது அருந்ததியருக்கு உள்ஒதுக்கீடு எப்படி கொடுத்தாங்க அப்படிங்கிற கேள்வி, அருந்ததியர் பிரச்சனையை பொறுத்த அளவில் அது சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டிருந்தது. அந்த புள்ளி விவரங்களின் அடிப்படையில் தான் அந்த உள்ஒதுக்கீடு செய்யப்பட்டது. ஏன்னா எஸ்சி எஸ்டி பீப்புளுக்கு 1951 ஒவ்வொரு மக்கள் தொகை கணக்கெடுப்பிலையும் சாதி வாரியாக கணக்கெடுப்பு செய்யப்படுகிறது. அதில் தேவேந்திர குல வேளாளர் எவ்வளோ இருக்காங்க, இப்போ இன்னைக்கு அருந்ததியர்னு சொல்லப்படுறவங்க எவ்வளோ இருக்காங்க, ஆதி திராவிடர் எவ்வளோ இருக்காங்க, இது எல்லாமே புள்ளி விவரங்களாக கரெக்டாக அரசாங்கத்திட்ட இருக்குது. அதனால் அதில் உள் ஒதுக்கீடு செய்யும்போது அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் பிற்படுத்தப்பட்டவர் பொறுத்த அளவில் அந்த புள்ளி விவரம் இல்லை. ஏன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு 1931 பிறகு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு செய்யப்படவில்லை. அதனால தான் இந்த இடஒதுக்கீட்டின் அளவை உயர்த்தும் போதெல்லாம் உங்களுக்கு டேட்டா இருக்கா என்று நீதிமன்றம் கேட்கிறது. எனவே அருந்ததியர் இதையும் இது பண்ண முடியாது. ஏற்கனவே மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் என்ற அந்த வகையினம் உள்ஒதுக்கீடு அடிப்படையில் தான் செய்யப்பட்டிருக்கிறது. அது இன்னைக்கு 9th ஷெட்யூலில் இருக்கு. இப்போ 9th ஷெட்யூலில் இருக்கிறதுனால பாதுகாப்பு. நீங்கள் அதில் வேற ஆல்டர் பண்ணீங்கன்னா திருப்பி 9th ஷெட்யூலுக்கு நீங்கள் அனுப்ப முடியுமாங்கிறது பெரிய கேள்வி. இன்றைக்கு இருக்கிற மோடி அரசாங்கம் அதை அனுமதிக்குமா? 9வது அட்டவணையில் புதுசாக எதையும் சேர்க்க கூடாது என்று இன்னைய உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. இது மாதிரி கொண்டு போயிடுறாங்கிறதுனால இப்போ நீங்க 9th ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழ்நாடு சட்டம் போல சிக்கல் வருங்கிறீங்களா? 69 இடஒதுக்கீட்டே பிரச்சனை வரும். 9th ஷெட்யூல்ல இருக்கிற பாதுகாப்பே இன்னைக்கு காலி ஆயிடும். ஏன்னா இந்த 50% உச்சவரம்பு இருக்கு பாருங்க, அதை திரும்ப திரும்ப இவங்க இன்சிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த பாட்னா நீதிமன்றம் சொல்றதுல ஒரு முரண்பாடு இருக்கு. அதாவது இந்திராசானி வழக்குல 9 நீதிபதிகள் கொண்ட அமர்வுல அந்த தீர்ப்புல என்ன சொன்னாங்கன்னா 2 விஷயங்களை சொன்னாங்க. ஒன்று, இடஒதுக்கீடு என்பது சமூக கல்வி பின்னடைவு, இதை அடிப்படையில் தான் நீங்க இடஒதுக்கீடு வழங்கணும். ஒன்று. ரெண்டாவது, 50 விழுக்காட்டுக்கு மேல இந்த சாதி அடிப்படையில் கொடுக்கிற அந்த இடஒதுக்கீட்டின் அளவு போகக்கூடாது. இது 2. ஆனால் இங்க நீதிமன்றம் என்ன சொல்றாங்கன்னா 10% வருது. அதுதான் சொல்றேன். அந்த இந்திராசானியில சொன்னதை வசதியா இவங்க மறந்துட்டு இன்னும் பாத்தீங்கன்னா 9 ஜட்ஜஸ் பெஞ்சில கொடுத்த கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சில் கொடுத்த தீர்ப்பை இந்த இடபிள்யூசி தீர்ப்பு எப்படி ஓவர்ரூல் பண்ண முடியாது? அது குறைவான எண்ணிக்கை கொண்ட நீதிபதிகள் கொடுத்த தீர்ப்பு. ஆனால் இதை இன்னைக்கு இந்த அரசாங்கம், மோடி அரசாங்கம் பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்கன்னா முழுக்க இடஒதுக்கீட்டை ஒழிச்சு கட்டுவதுதான் அவர்களுடைய அடிப்படையான நோக்கம். ஏன்னா இடஒதுக்கீட்டினுடைய தன்மையே பொருளாதார அளவுகளின் அடிப்படையில் மாத்திட்டு இப்ப என்ன சொல்றாங்கன்னா இடபிள்யூசி இடஒதுக்கீடு இடஒதுக்கீடே கிடையாது, அது இந்த கணக்கிலேயே வராது. பாட்னா நீதிமன்றம் அதுதான் சொல்லுது. இடபிள்யூசி தீர்ப்பிலேயே அதுதான் சொன்னாங்க. இது இந்த 10% 50% இதை நாங்க பிரீச் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. இது எவ்வளவு பெரிய வேடிக்கை பாருங்க. இப்ப பாட்னா நீதிமன்றமும் அதே தான் சொல்லுது. இது பெரிய மோசடி. இந்த இந்திராசானி வழக்குல தீர்ப்புல சொல்லப்பட்ட ஒரு அம்சத்தை விட்டுட்டு இன்னொரு அம்சத்தை மட்டும் நீங்க அந்த உச்சவரம்பை மட்டும் பிடிச்சி இது பண்ணி இதெல்லாம் ஸ்ட்ரைக் டவுன் பண்றதுங்கிறதே பெரிய ஒரு மோசடியான ஒரு விஷயம். இதை எதிர்த்து நீங்க உச்ச நீதிமன்றத்துக்கு அவங்க போகணும். அப்பீல் பண்றாங்களா? இப்ப அவங்களே போய் மோடி கவர்மெண்டோட ஐக்கியமாக இருக்கிற நிலையில அவங்க அது போவாங்களாங்கிறது இன்னைக்கு ஒரு முக்கியமான கேள்வி. ஆனா இங்க நம்ம மாநில அரசை பொறுத்த அளவில் பீகார் முன்னுதாரணத்துக்கு இன்னைக்கு பட்னா நீதிமன்றத்துடைய இந்த தீர்ப்பு வந்ததுக்கு பிறகு இந்த சர்வேவை பண்ணி அதன் அடிப்படையில் இதை எதுவுமே செய்ய முடியாது. வெறும் நீங்க அரவிந்த் குணசேகரன் சொன்னது போல வெறும் எண்ணிக்கையை தெரிஞ்சுக்கிறதுக்கு வேணா சர்வே பண்ணலாம். ஆனா எண்ணிக்கை அடிப்படையில் நீங்க இடஒதுக்கீட்டின் அளவை உயர்த்தணும்னா
அதை வந்து செய்ய முடியாது. அது யூனியன் கவர்மெண்ட் கிட்ட தான் அந்த சென்சஸ் எடுத்தாதான் செய்ய முடியும். சென்சஸ் எடுக்கிற அதிகாரம் ஒன்றிய அரசு கிட்ட தான் இருக்கு, மாநில அரசுக்கு கிடையாது. இதெல்லாம் அவங்களுக்கு நல்லா தெரியும். எங்க வந்து இது இருக்கா ரைட் பேசலாம். அவங்க கிட்ட கேட்காம இங்க கேட்டுட்டு இருக்காங்க. ஓகே, முதல் கட்ட கருத்தாக எடுத்துக்கிறேன். நான் நேரா ஒரு பாமக கேள்வி வச்சுட்டார், அவர்கிட்ட போயிட்டு உங்க 2 பேர்ட்டையும் வந்துடுறேன். திரு கணேஷ் 2 அம்சங்களை குறிப்பிடார் டாக்டர் ரவிக்குமார். ஒன்று வந்து கேட்க வேண்டியது மத்திய அரசாங்கத்திட்ட, அதை விட்டுட்டு இங்கே கேட்குறாங்க. 2வது அருந்ததியர் இடஒதுக்கீட்டை உதாரணமாக டாக்டர் அன்புமணி ராமதாஸ் சொல்கிறாரு, அதுக்கு எப்படி கொடுத்தீங்கன்னு. அது இதில் பொருந்தாது. ஏன்னா ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அந்த சர்வேங்கிறது தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு, புள்ளி விவரங்கள் இருக்குது, அதை எதையும் ஒப்பிட முடியாதுங்கிறாரு. உங்கள் பாயிண்ட் என்ன? இல்ல, இதை பொறுத்த வரைக்கும் வந்து என்னன்னா, இப்போ 2 விஷயம். கேட்க வேண்டிய இடத்துல கேட்கணும்னா நாங்கள் கேட்க வேண்டிய இடத்துல தான் கேட்குறோம். இப்ப மரியாதைக்குரிய அண்ணன் ரவிக்குமார் அண்ணன் சொல்லும்போது பிஜேபி வந்து எதிரானவர்கள், சமூக நீதிக்கே இதானவர்கள், காங்கிரஸ் என்ன ஆதரவானவர்களா என்ன? காங்கிரஸ் மண்டல் கமிஷனுடைய ரிப்போர்ட்டையும் சட்டநாதன் கமிஷன் ரிப்போர்ட்டையும் கிடப்புல போட்ட கட்சி அது. நடைமுறைப்படுத்தாம கிடப்புல போட்டு ரிசர்வேஷனுக்கு எதிராக அன்னைக்கு எள்ளி நகையாடைய கட்சி அது காங்கிரஸ் கட்சி தானே. 2 பேருமே சமூக நீதிக்கு எதிரானவர்கள் தான். நீங்க வலிமையா இருக்கும்போது நாங்க வலிமையா இருக்கும்போது நம்முடைய அழுத்தத்தின் மூலமாக தான் அது பண்ண முடியும். 2வது விஷயம், SCA அருந்ததியர் இடஒதுக்கீடு சொல்லும் போது அது இன்னும் சுப்ரீம் கோர்ட்ல இருக்கு. சுப்ரீம் கோர்ட்ல அதுக்கும் குவான்டிஃபைபிள் டேட்டா தான் கேட்கறாங்க. இப்ப அதுக்கும் குவான்டிஃபைபிள் டேட்டா தான் கேட்கறாங்களே தவிர சென்செக்ஸ் கேட்கல. இப்ப வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடுக்கும் கேஸ்ட் பேஸ்ட் சென்செக்ஸ் அவங்க எங்க அந்த கேள்வி இல்லைங்க. அது சொல்லுங்க. நீங்க SCA கேஸ் வந்து அது உச்ச நீதிமன்றத்தில் இருக்கு. ஏன்னா வந்து அது குவான்டிஃபைடு டேட்டா இல்ல, சப் கேட்டகரைசேஷன் பண்ண முடியுமா என்கிற பிரச்சனை. அதுவும் ஓபிசி பிரச்சனையினால தான் சப் கேட்டகரைசேஷன் பிரச்சனை வந்து கோர்ட்டுக்கு போச்சு. அதுல வந்து அருந்ததியர் உள்ஒதுக்கீடையும் சேர்த்திருக்காங்க. ஆனா அது வந்து டேட்டா குவான்டிஃபைடு டேட்டா கிடையாது. சப் கேட்டகரைசேஷனே பண்ண முடியுமா முடியாதாங்கிறத வச்சு அதான் சப் கேட்டகரைசேஷன் பண்ண முடியும்னு தான் இப்போ வந்து இந்த 1 year MBC கேஸ்ல தெளிவா கொடுத்துருக்காங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் ஹேஸ் ஆல் தி அத்தாரிட்டி, ஸ்டேட் கவர்மெண்ட் ஹேஸ் த ரைட் டு சப் கேட்டகரைஸ்ன்றது தெளிவா இப்போ இந்த 1 yearகளுடைய 10.5% ரிசர்வேஷனுடைய சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இருக்கு இல்லைங்களா, அதுல வந்து தெளிவா கொடுத்திருக்காங்க. அது அண்ணனுக்கும் தெரியும். நான் சொல்றது ஆட்சியின் போது அதுதான் நடத்தப்பட்டது திரு கணேஷ். 10.5% சப்டேட்டா பண்ணி, ஆனா அதை ஏற்றல, நீதிமன்றம் ஏற்கல. இல்ல நீதிமன்றம் அந்த பாயிண்ட் ஏத்துக்குச்சு. சப்டிவிஷன் பண்றதுக்கு மாநில அரசாங்கத்துக்கு முழு அதிகாரம் இருக்குன்னு சுப்ரீம் கோர்ட்ல ஏத்துக்கிட்டாங்க. they uphold it, they are striking it down. எங்க வந்து அவங்க வந்து இத ஸ்ட்ரைக் டவுன் பண்றாங்கன்னா குவான்டிஃபைபிள் டேட்டா. இவங்க வந்து சமூகத்திலையும் பொருளாதாரத்திலும் பின்தங்கி இருக்கிறாங்கன்றதுக்கான டேட்டா கொடுங்க அப்படின்றது கேக்குறாங்க. நான் இப்ப SCA நான் முன் சொன்னா எந்த இடஒதுக்கீடு கேஸ் சுப்ரீம் கோர்ட்ல வந்தாலும் they are asking about quantifiable data, தரவுகளை கேக்குறாங்க. இப்ப இந்த பாயிண்ட்ல SCA எது நின்னுடும். அடுத்து வர விஷயம் அவங்க SCAக்கு வந்து இந்த quantifiable data தான் கேட்பாங்க. இப்ப இந்த குவான்டிஃபைபிள் டேட்டா ஒட்டுமொத்தமாக தேவை. இப்ப நாங்க வந்து இந்த 10.5% இடஒதுக்கீட்டுக்கும் சாதிவாரி கணக்கெடுப்புக்கும் தொடர்ச்சியாக சொல்றோம் சம்பந்தம் இல்லன்னு. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்லி போராடுற கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தான். எது இப்ப முதன்மையா சமுதாயத்தில் 2மே தான் வேணும். சமூக நீதியை ஒட்டுமொத்தமாக எல்லாருக்கும் நிலைநாட்டுவதற்கு இப்ப EWC வந்து நீங்க நாங்க எல்லாருக்கும் தான் கொடுங்கன்றோம். உயர் சாதி மக்களுக்கும் சேர்த்து அவங்களுடைய தலையை எண்ணி அவங்களுடைய அடிப்படையில அவங்களுக்கான இடஒதுக்கீடும் கொடுங்கன்னு தான் நாங்க சொல்றோம். அவங்களுக்கு கொடுக்காதீங்கன்னு நாங்க சொல்லல. பெரியார் சொன்ன சமூக நீதி என்பது வகுப்பு வாரிப்பது 100% வாய்ப்பு இருந்தா கொடுங்கன்னு தான் நாங்க சொல்றோம். இப்ப நாங்க 10.5 ஏன் திரும்ப திரும்ப கேட்கிறோம்னு சொன்னா 10.5% இடஒதுக்கீடு நீங்க வந்து இதே இடத்துல சொன்னீங்க. எங்க விக்கிரவாண்டியில வந்து 15% கொடுப்பேன்னு உத்தரவாதம் கொடுத்தது முதல்வர் தான். அதற்கு பிறகு 2021 ஆட்சி அமைஞ்ச பிறகு 2021ஆம் ஆண்டே நாங்க போய் முதலமைச்சரை சந்திச்சோம். அன்னைக்கு எந்த தேர்தலும் வரல சார். அன்னைக்கே நாங்க சந்திச்சோம். அதற்கு பிறகு 4 தடவை சந்திக்கும் போதும் ஒரு தடவை கூட மத்திய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்ற விவாதம் எல்லாம் எங்களுக்கு பதிலா வரல.